புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே வருண் அண்ட் ஆர்ஜே சௌமியா. வணக்கம் சௌமியா அவர்களே. வணக்கம் வருண். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்? இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டே. ஆஸ்ட்ரானமி அப்படினாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிரும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் மேல தானே இருக்கு. சோ ஆஸ்ட்ரானமி பத்தி எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. ஆனா என்ன இன்னைக்கு வந்து ஆஸ்ட்ரானமி பத்தி பேச போறோம் அப்படின்ன உடனே வந்துட்டு ஓகே 9 planets, sun, moon, stars அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தான் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி அப்படின்னா அது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எல்லா பிரான்ச்லயுமே எல்லா ஃபீல்ட்லயுமே ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரானமிக்கு வந்து ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஷோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனியவை இன்று புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டேல ஆஸ்ட்ரானமி பத்தி வந்து சுவாரஸ்யமான தகவல்கள், ரொம்ப பிரமிக்கத்தக்க நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு வந்து நம்ம ஷோக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சூப்பர் கெஸ்ட் வந்திருக்காரு. பாலு சரவணன் சார் வந்திருக்காரு. Thank you so much for coming sir. He is from தாம்பரம் ஆஸ்ட்ரானமி கிளப். சார், ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமினா அது என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளடக்க? அஸ்ட்ரானமினா நான் வாழக்கூடிய இந்த பூமி உட்பட இந்த பிரபஞ்சம் குறித்த ஒரு அறிவை தேடும் துறைதான் அஸ்ட்ரானமி, வானவியல், வானசாஸ்திரம். இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் தோற்றிய காலத்திலிருந்து மனித பரிணாமடைச்ச பிறகு வானசாஸ்திரம் தான் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. பயிர் வைக்கிறது எல்லாமே. அதனால் வானசாஸ்திரம் தான் மனிதனுடைய மிக அடிப்படையான காலக்கணிதம். இந்த பயிர் வைக்கும்போது காலத்தை தான் பயிர் வைக்க முடியும். எந்த காலத்தில் பயிர் வைக்கணும்? அப்போ இந்த காலத்தை பற்றி அறியணும்னு சொன்னால் அவனுக்கு வானம் தான் அவனுக்கு ஒரே ஒரு அடையாளம். சந்திரன் இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது. இப்படி இருந்தால் இந்த வரக்கூடிய காலங்கள் மழைக்காலம். இப்போ நம்ம விதை விதைக்கலாம். ஆடியில் விதை விதைச்சோம்னா நம்ம பட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மழை காலங்களில் நம்ம பயிர் நல்லா செழிப்படைஞ்சு அறுவடை செய்யலாம். அப்போல்லாம் 6 மாதம் பயிர்கள் துவக்க காலத்துலலாம் நெல். இப்போ தான் குறுகிய கால பயிருக்கு. அந்த பயிர் வைக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு கணிக்கும் போது தான் வானம் தேவைப்பட்டது. அந்த வானத்தை வச்சு தான் வானசாஸ்திரம்ன்ற உருவாக்குச்சு. அதனால் வானசாஸ்திரம்ன்றது வந்து மனிதன் எப்பொழுது பரிணாம வளர்ச்சியில் ஒரு நாகரிகத்துக்கு உட்பட்டானோ அப்போவே துவங்கிடுச்சு. ஓகே, எல்லாருக்குமே இதில் இருக்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இல்லைன்னா டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌமியா கூட இருந்துச்சு அந்த டவுட்டு. ஆஸ்ட்ராலஜிக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது? அது ஏன் வந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க? அஸ்ட்ரானமின்றது இந்த பிரபஞ்சத்தை பற்றியான அறிவு. ஒரு பிளானட் எங்கே இருக்குது, அந்த பிளானட்டை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த பிளானட்டெல்லாம் நமக்கு என்ன நன்மை, நம்ம பிளானட்டுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாமே ஒன்றா தான் உருவாயிடுச்சு, அது மாதிரி ஏன் வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றிய அறிவுகள் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ராலஜின்றது அந்த பிளானட் அங்கே இருந்தால் எனக்கு இப்படி ஒன்று நடந்தது, ஆனால் அந்த பிளானட் இங்கே வந்தால் அது அப்படி நடக்குன்ற ஒரு அனுமானம். அஸ்ட்ராலஜி அனுமானம் சம்மந்தப்பட்டது, அஸ்ட்ரானமி தீர்மானம் சம்மந்தப்பட்டது. அஸ்ட்ரானமியில் கண்டிப்பாக நடக்கும், நாளைக்கு அமாவாசை நடக்கணும். பட் அஸ்ட்ராலஜியில் ஒருத்தருக்கு நாளைக்கு அதிர்ஷ்ட நாள் சொன்னால் அவருக்கு திருடு கூட போயிடலாம். அதனால் அது அனுமானம், இது தீர்மானம். ஓகே, அனுமானம் தீர்மானம் சொல்லிட்டு ரெண்டே வார்த்தையில இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் வந்து புரிய வச்சிட்டீங்க சார். இப்போ வந்து ஆஸ்ட்ரானமிக்கும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கும் வந்து என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு? ஆஸ்ட்ரானமி வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய வானசாஸ்திரம், அந்த வானத்தை பற்றிய பிரபஞ்சத்தை பற்றியான அறிவியல். அதுக்கு உட்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. அஸ்ட்ரோ பயாலஜி, அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸு, அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு பிளானட் எங்கே இருக்குது, பொசிஷன் ஆஃப் பிளானட், அதாவது பிளானட்டரி பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவான். இன்னொன்று அந்த பிளானட்டு அடுத்து எங்கே போகும், அந்த பிளானட்டோட இயல்பு என்ன, அது என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அது நீள்வட்டத்தில் சுற்றுதா இல்லை பர்ஃபெக்டாக ரவுண்டாக சுற்றுதா, எசன்ட்ரிசிட்டி, அப்புறம் இன்க்ளினேஷன், அதாவது அதோடைய சாய்வு நிலை, அதனுடைய இயல்புகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு, அதாவது ஃபிசிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸு. இந்த பிளானட்டை பற்றியான இயக்கத்தை பற்றிய விஷயந்தான் அஸ்ட்ரோஃபிசிக்ஸு. அந்த பிளானட்டுக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரி அப்படின்னா, என்ன காற்று இருக்குது, என்ன அதில் கம்போசிஷன் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் என்னன்றது அஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த பிரபஞ்சத்தில் எங்கேனா உயிர் வாழ முடியுமா அப்படின்னு அஸ்ட்ரோ பயாலஜி. ஓகே,
நல்ல எங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ்லாம் சொல்லி ஈஸியாக புரிய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இந்த ஹாலிவுட் படத்தில் வேறு அப்பப்போ காட்டுவாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து உலகத்தில் இடிக்க போகுது, அதே மாதிரி மீட்டியார்லாம் நிறையா வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குது, அண்ட் இது மாதிரி நடக்கிறதால நம்ம எர்த்துக்கு என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இது ஒன்றும் புதுசாக நடக்கலை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அண்மையில் கூட ரஷ்யாவில் நடந்திருக்குது இந்த மாதிரி. ஏன்னா சின்ன சின்னதாக நடந்திருக்கு, ஆனால் பெரிதாகவும் நடந்திருக்குது, பல முறை நடந்திருக்கு. மெக்சிகோவில் பார்த்து நடந்திருக்கு, அமெரிக்காவில் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியோட செயல்பாடுகளே அவைகள் மாற்றி அமைக்கும். இது ஏன் உருவாச்சுன்னு சொன்னால், பூமி எப்படி உருவாச்சோ, பூமி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதுக்கு பிறகு நிறைய கோள்கள் இருக்குது. இந்த கோள்கள் உருவாகும் போதே டெப்ரிஸ் சில குப்பைகளும் சேர்ந்து உருவாயிடுச்சு. அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று 2 கிரகங்கள் மோதியும் சில குப்பைகள் வந்து இந்த சூரியனை சுற்றி வருது. சூரிய மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய கற்கள், அதாவது எப்படி வகைப்படுத்துறோம்னா கோள்னு வகைப்படுத்துகிறோம், அப்புறம் விண்கல்னு வகைப்படுத்துகிறோம், அப்புறம் எரி நட்சத்திரம்னு வகைப்படுத்துகிறோம். அப்படி வகைப்படுத்தும் போது சின்ன சின்ன துகள்கள் கூட இருக்குது. ஒரு 1/2 மீட்டரில் 1 மீட்டர்லலாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பூமிக்குள்ளே மோதும் போதே அழகாக கரைஞ்சிரும். நல்லா அழகாக ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி வந்து விழுந்துரும். எரி நட்சத்திரம் சொல்றக்கூடிய இதனுடைய அளவு பெருசாகும் போது தான் நமக்கு தலைவலி. பூமியோட பாதையை பொறுத்த வரைக்கும் சூரியனை சுற்றி வரும்போது, குறிப்பாக வரக்கூடிய இப்போ வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்துக்கு பிறகுலாம் கூட பிரகாசமாக இருக்கும். விடிகாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய எரி நட்சத்திரம் விழும். அந்த பாதையை பணிக்கும் போது, அது ஏற்கனவே அங்கே இருக்குது, நாம ஒன்றும் புதுசாக பண்ணலை, அது ஏற்கனவே அங்கே இருக்குது. அந்த பாதை வழியாக பூமி போகும்போது அது பூமி நோக்கி வந்து எப்படியும் பூமியோட கிராவிட்டியில் அது இழுத்துருவோம். அது வரும்போது அதனுடைய என்னதான் ஸ்பீடாக வந்தால் கூட வளிமண்டலத்திற்கு காற்றின் ஓராய்வு காரணமாக எரிஞ்சு விழுந்துடும். ஆனால் சில கற்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஓராஞ்சி எரிஞ்சு விழுந்தா கூட டன் கணக்கான எனர்ஜி வந்து ஒரு பெரிய வெடிப்பு, ஒரு அணு வெடிப்பு அளவு கூட வரும். இதனால பூமியை பாதிக்குமானா வரும். இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு 40 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது, அந்த கல்லுக்கும் பாதிப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்மளுடைய அறிவுகள் வளர்ந்துடும். அந்த கல்லை நம்ம இங்கே வர வைக்காமல் திருப்பி கூட விட முடியும். அதனால் இப்போக்கி பூமிக்கு மனிதன் அறிவு கெட்டவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், அறிவியல் பூர்வமாக சொல்லலாம். இந்த வானவியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது வந்து இந்த வானத்துல என்னென்னலாம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் நமக்குள்ளே வருது இல்லையா? இப்போ நம்ம பூமியில இருந்து வானத்துல இருக்கிற விஷயங்களெல்லாம் வந்து டெலிஸ்கோப் மூலமா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க டெலிஸ்கோப்ல வந்து பார்க்கலாம்? நம்ம கண்ணுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. கண்ணுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருளை நம்ம டீப்பாக பார்க்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு சில ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் தேவை. ஒரு டெலிஸ்கோப்போட விட்டத்தை வச்சு தான் அது எவ்வளோ தூரம் பார்க்கும்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சாதாரணமாக ஒரு 2 இன்ச் டெலிஸ்கோப்பே போதும், நிலாவை ரொம்ப அழகாக அற்புதமாக பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா நிலாவோட அழகு தினசரியாக பார்க்கலாம். அதையும் தாண்டி நான் வந்து செவ்வாய் கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது செவ்வாயை பார்க்கலாம். குரு, வியாழன், சனியெலாம் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 10 இன்ச் டெலிஸ்கோப் இருந்தால் ரொம்ப அற்புதமாக அழகாக ரசித்து பார்க்கலாம். டெலிஸ்கோப்பில் வந்து நம்ம கண் ஐரிஷ் வந்து இவ்வளோ ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு சிசிடி இல்லை ஒரு சாதாரண கேமராவை வச்சு நீங்கள் பல்பு ஒரு நிமிஷம் அதை திறந்து வச்சு ஓப்பனில் வச்சுட்டு வர விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிங்கன்னா அழகான இந்த பிரபஞ்சமே அதில் தெரியும். நம்ம கண்ணுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு. அதனால் டெலஸ்கோப் மூலமாக எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அதே மாதிரி டெலஸ்கோப்போட சில எக்யூப்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இன்னும் அழகாக கூட அதை தாண்டி கூட பார்க்கணும். ஒரு உபனிஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் வானசாஸ்திரங்கள் ரொம்ப அறமான வார்த்தை என்னென்னா, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகும், உன் அறிவால் அதன் எல்லையை அளக்கலாம். உபனிஷத்தோட ஒரு வார்த்தை, அது உண்மை. இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது. டெலஸ்கோப்பில் வச்சு நீங்கள் நிலாவை பார்க்கலாம், இல்லை அதிகபட்சம் வந்து யூரனஸ் வரைக்கும் பார்க்கலாம். ரேடியோ டெலிஸ்கோப் வச்சு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கலாம். இப்போ மனிதன் அறிவு வளர 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 இப்போ சூரியனை பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ரோ ஃபோட்டோகிராஃபி வேணும், காமா ஃபோட்டோகிராஃபி வேணும், அப்புறம் வந்து ரேடியோ ஃபோட்டோகிராஃபி வேணும். இப்படி பல ஃபோட்டோகிராஃபிஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா தான் அதை பார்க்க முடியும். அஸ்ட்ரானமிலேயே ஒரு சப்டிவிஷன் நிறைய இருக்குது. ரேடியோ அஸ்ட்ரானமி, எக்ஸ்ரே அஸ்ட்ரானமின்ட்டு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. யூவி அல்ட்ராவயலட் அஸ்ட்ரானமின்ட்டு. அதை வச்சு தான் சில விஷயங்கள் வரும். சூரியனை நம்மளால் இது வரைக்கும் நேராக பார்க்க முடியாது. டெலஸ்கோப்பில் சூரியனை பார்க்கல ஒரு பிரயோஜனம் இல்லை, கண்ணு தான் போயிடும் முடியாது. அதனால் நம்ம என்ன கருவியை பயன்படுத்துகிறோமோ அதனுடைய தன்மை, அதனுடைய பங்களிப்பை வச்சு தான் நம்ம வந்து வானசாஸ்திரத்துலேயோ பிரமாதமாக இன்னும் நல்லா பிரமாதமாக பண்ணணும்னு நினச்சேன்னா கூட இந்த கருவிகளுடைய செயல்பாடு தான் முக்கியம்.
இந்த ஸ்டார் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டேன் சார். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஸ்டார் பார்ட்டின்றது வந்து நம்ம ஊரில் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம பெரும்பாலும் அதை வந்து நான் சொல்கிறேன் ஸ்கை வாட்ச்னு சொல்லலாம். வெளியில் போயிட்டு நல்லா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் பொல்யூஷன். நீங்கள் வந்து ஏர் பொல்யூஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு லைட் பொல்யூஷன் பற்றி உங்களுக்கு ஸ்டார்ஸ்லாம் தெரிய மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு நீங்கள் தூங்கும் போது லைட்டு போட்டால் எரிச்சலாக இருக்கும், எல்லாரும் ஆஃப் பண்ணு அப்படின்னுங்க. அதே மாதிரி தான் இந்த அஸ்ட்ரானமி பொறுத்த வரைக்கும் அந்த லைட் ரொம்ப தலைவலி பிடிச்சது. இப்போ சென்னைக்குள்ள புதன் கிரகத்தையே பார்க்க முடியல எங்களால். ரொம்ப ரொம்ப மோசம். என்னென்னா புதன் கிரகம் சாயந்தரத்தில் தெரிஞ்சால் கூட பார்க்கவே முடியல. ஏன் காரணம் சொன்னால் லைட் பொல்யூஷன், ரெண்டாவது வந்து டஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பொல்யூஷன் உருவாக்கி மறைச்சிடுது. இதெல்லாம் தாண்டி வேண்டாம் சிட்டிஸ்கேப்பை வேண்டாம்னு வெளியில் போய் பார்க்குறோம். ரொம்ப தூரமாக போயிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவாக போயிட்டு நல்ல நீங்களோட ஹரிசான் பார்க்கணும். என்னது ஹரிசான் நல்லா தெரியணும். அது வரைக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த புதனை பார்க்கலாம், நீங்கள் சுக்கிரனை பார்க்கலாம். சில கிரகங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் எலாங்கேஷன், அதாவது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு மேலே பார்க்க முடியாது. அப்போ புதன் ரொம்ப மோசம். நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 டிகிரிக்குள்ளே வரைக்கும் தான் பார்க்க முடியாது. அதுக்கு ரொம்ப கீழே பட்சம்னு பார்க்க முடியாது, நம்மளால் தெரியும் அரிசானில் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு பார்க்கணும்னு சொன்னால் லைட்டு இன்டென்சிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வெளியில் போய் பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, அது அந்த மாதிரி போகிறது. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நிறைய ஸ்டார்ஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும், நல்லா படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் போகும். அது பேர் ஸ்கை வாட்சிங். அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையிலேயே. நம்ம பிர்லா கோளரங்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. வருண், சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொன்னா வந்து எனக்கு 9 பிளானட்ஸ், அப்புறம் ஒரு சன், ஒரு மூன், கொஞ்சம் ஸ்டார்ஸ், அவ்வளவுதான் ஆஸ்ட்ரானமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு, நம்ம அறிவுக்கு எட்டாத இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும் போது இன்னும் ரொம்ப கியூரியஸா இருக்கு இல்லையா? அன்னோன் இஸ் யூனிவர்ஸ்னு எதுக்கு சொல்றாங்க? அது யூனிவர்ஸ் இல்லையா? நம்ம யூனிவர்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்பேஸ் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கிறது கேட்கறதுக்கு. தொடர்ந்து பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே வருண் அண்ட் சௌமியா. சௌமியா பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் ஸ்பேஸை பற்றி நிறைய சின்ன வயசுலேருந்தே படிச்சிருந்தாலும் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமி டேல வந்து நிறைய விஷயங்கள் சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரிவீலிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல வந்து இது ஏன் அப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு, இதுக்கே இது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம யோசிச்சிருப்போம். அது எல்லாத்துக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க இந்த லைட் பொல்யூஷன் பத்தி சொன்னீங்க இல்லையா? நான் ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் படிச்சேன். அதாவது நம்ம சிட்டில பாத்தீங்கன்னா அந்த நைட்ல கூட வந்து லைட் எல்லாம் எரியுது இல்லையா? இந்த மாதிரி வந்து லைட்டே இல்லாம இருந்ததுன்னா நைட் டைம்ல வந்து இந்த ஸ்கைல வந்து ரொம்ப கலர்ஸும் நிறைய ஸ்டார்ஸும் வந்து அந்த வெளிச்சமே வந்து ரொம்ப அழகா தெரியும். அதை வந்து நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் படிச்சது. எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மைதான் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி டே சொல்கிறேன். இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வெளிநாடுகளெல்லாம் எல்லா லைட்டையும் ஒரு 1/2 hour 1 hour ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப் பண்ண வச்சுட்டு நீ இயற்கையை ரசிக்க கற்றுக்கோ அப்படின்னுவோம். நம்ம ஊரில் அது இயலாத காரியம் ஒன்று. ரெண்டாவது, அங்கே வந்து மண் பொல்யூஷன் இருக்காது, அந்த காற்றுலேயே வந்து மண் கலந்துருக்கும். அது மாதிரியான விஷயம்லாம் அங்கே இல்லை. நான் இப்போ அண்மையில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அழகாக இவ்வளோ ஒரு சிட்டிலேயே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக எல்லா ஸ்டாரும் அதனுடைய மேக்னிடியூட் ஃபுல் மேக்னிடியூடு தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நகரத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் தான். இதை தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது முடியாது. ஏன்னா வானத்தை ரசிக்கக்கூடியவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்காக வந்து இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் வேறு வழியே இல்லாதால ஊரை விட்டு வெளியில் போயிட்டு அங்கே பார்க்குறோம் சார். அதான் நீங்கள் சொல்கிற ஸ்கை வாட்சிங், ஸ்டார் பார்ட்டி, வேற ஒன்றும் இல்லை. நட்சத்திரம் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அதை சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இதெல்லாம் கேட்டு நிறைய பேர் இன்னும் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். பட் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய எனக்கு டவுட்ஸ்லாம் வந்துட்டே இருந்தது. நான் நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிளாக் ஹோல்ஸ் பற்றி நாங்கள் எத்தனை வாட்டி படித்தாலும் இல்லை கேள்விப்பட்டாலும் வந்து ஃபுல் கான்செப்ட் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை உங்களால் விளக்கி சொல்ல முடியுமா சார்? பிளாக் ஹோல்றது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பம்பரம் சுற்றுது. நீங்கள் பம்பரத்தை வெளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பம்பரத்தோட மைய புள்ளி இருக்கு இல்லையா, ஒரு மைய புள்ளி. அந்த மையப்புள்ளியை நான் பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அதோட மையப்புள்ளி அதுதான் இந்த யூனிவர்ஸை வந்து நம்ம யூனிவர்ஸ், இந்த கேலக்ஸி எல்லாமே சுற்றின்னு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் தோன்றும் போதிலிருந்து எல்லாமே எல்லா பொருளுமே இயங்கின்னு தான் இருக்குது. எதுவுமே இயங்காமல் இல்லை, எல்லாமே இயங்கின்னு இருக்கு. நடுவில் மட்டும் ஒரு ஹை பவர் எனர்ஜி இருக்குது. அந்த ஹை பவர் எனர்ஜி வந்து ஒரு 4 Kelvin ஏதோ ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஆனால் அது நம்மளால் பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியல? கண்ணால் பார்க்க முடியல. பிளாக் ஹோலாக முடிவு பண்ணிட்டோம்.
ஆனால் அதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி. அந்த பிளாக் ஹோலோட தன்மையை என்ன அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த அந்த கேலக்சியை அதுதான் இயக்கும். இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒன்று விஷயம். அதனுடைய சக்தியால் அது வந்து கடைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் ரேடியோ டெலஸ்கோப்பில் பண்ணுறோம், அதில் காமா டெஸ்ட்டில் பார்க்குறோம். அதனுடைய விஷயங்கள்லாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிளாக் ஹோல்றது மனுஷன் கண்ணுக்கு தெரியாதால பிளாக் ஹோல் முடிவு பண்ணிட்டோம். பட் அறிவு கண்களுக்கு அது தெரிய ஆரம்பித்த போது அதனுடைய அதை பற்றியான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம இன்னும் முடிவு வரல. தீர்மானமாக முடிவு வரணும்னு சொன்னால் நிறைய ஆண்டுகள் நம்ம இன்னும் பயணிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடான எல்லா விஷயமே அப்படியே கேட்க நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? ரொம்ப கியூரியஸா இருக்கு. அங்க என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கும் கியூரியஸா இருக்கு. நிறைய பேர் இது ஒரு படிப்பா எடுத்து படிக்கணும் அப்படின்னு கூட விருப்பப்படுவாங்க சார். அப்படி ஒரு ஆஸ்ட்ரானமரா ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல் விஷயம், இது கமர்ஷியல் கல்வியா பண்றது ஒன்று. இன்னொன்று, உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டோட ஆஸ்ட்ரானமி பற்றி வரவங்க ஒன்று. மூணாவது, இது ரெண்டுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு விபத்தாக இந்த அஸ்ட்ரானமிக்காக ஒரு படிப்பாக படிக்கிறவங்கன்னு இருப்பாங்க. நான் இன்ட்ரெஸ்டாக உண்மையிலே நான் இந்த சப்ஜெக்ட் நான் படிக்க ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சொல்கிற விஷயம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ரானமி உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அப்புறம் பஞ்சாபில் இருக்குது, சென்னையில் தமிழ்நாட்டில் அந்த இல்லை. பட் தமிழ்நாட்டில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. டிப்ளமோ இன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு, அற்புதமான ஒரு கோர்ஸு அது இருக்குது. பட் அஸ்ட்ரானமி நல்லா இன்னும் டீப்பாக படிக்கணும்னு சொன்னோன்னா பெங்களூர் தான் போனோம். நமக்குள்ள இல்லை. ஒரு காலத்தில் சென்னை தான் மேக்ஸோட ஹப்பாக இருந்தது. சென்னை வாசிகள்னால அது கடிதம் தான். அஸ்ட்ரானமி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் ரிலேட்டட். அதனால் நல்லா டீப் மேக்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதுக்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸு டீப்பாக இருக்குதோ இல்லையோ, இவங்க அஸ்ட்ரானமியில் டீப்பாக இன்ட்ரெஸ்டோடு இருந்தாங்கன்னா அதில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமராக இருக்கிறதுன்றது வேறு விஷயம். அஸ்ட்ரானாட் நீங்கள் சொல்கிறது ஒரு வான்வெளி பயணியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதுக்கு போக முடியும். அது அஸ்ட்ரோஃபிசிக்ஸு. நம்ம ஊரில் அஸ்ட்ரானமின்னு ஒரு சப்ஜெக்ட் வைக்கல, நம்ம அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு வச்சுருக்கோம். இன்னும் சில இதில் அஸ்ட்ரோ பயாலஜியாக வச்சுருக்காங்க. அதுக்குமே ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ராமன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அதுலேயும் இது ரிலேவெண்ட்டாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆய்வு படிப்புகள். இது நாம் சொல்கிறது ஒரு அடிப்படை படிப்புகள். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அஸ்ட்ரானமி நம்ம ஹைதராபாத்லேயும் அடுத்து இதுலேயும் பஞ்சாப்லேயும். ஸ்கோப் எப்படி சார் இருக்குது இந்த மாதிரி படிப்புக்கலாம்? இது வெளியில் வந்தாலே அடுத்த நாள் அவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், அஸ்ட்ரானமராக வந்துட்டவுடனே நான் இப்போ வெளியில் ஒரு பொண்ணு பிகாம் முடிச்சுட்டு வந்தோடனே காமர்ஸ் பண்ணி அதை கடையில் கடை தெரியுமா? முடியவே முடியாது. அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? அந்த எந்த கடைக்கு போதோ அந்த கடையோட அறிவும் அந்த கணித தன்மையும் தெரியணும். அது மாதிரி அஸ்ட்ரானமர்னால் இதில் படித்து முடிச்சிடவுடனே அதுக்கு உட்பிரிவுகளுக்கு போகணும். என்ன போனோம்? அது உட்பிரிவுகள். பெரிய கடல், அந்த கடல்லேருந்து குட்டி கடலுக்கு போகிறோம். அமெச்சூர் அஸ்ட்ரானமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் கண்டிப்பாக. உலகத்தில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும், இந்த மைக் உட்பட, இந்த லைட் உட்பட, சயின்ஸு முறைப்படி எடுத்து படிக்காதவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். சயின்ஸை முறைப்படி படிக்காதவன் தான் சயின்ஸோட இனோவேட்டர்ஸு. பெரிய ரிவீலிங் ட்ரூத் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் மைக்கேல் ஃபெரடாவது சாதாரண பேப்பர் ஒரு புஸ்தக கடையில் வேலை செஞ்சவர் தான் அவர் கண்டுபிடிச்ச டைனமோ ரிவர்ஸில் பார்த்தாங்க. சரி, சுத்தனா பவர் வருது, பவர் கொடுத்தா அதையும் சுற்றக்கூடாது அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்று மோட்ரு உருவாச்சு. இன்றைக்கி கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா? அது அவர் கிரஹாம்பல் எடுத்துக்கோங்க, அவர் பொண்டாட்டி கதை கேட்காது. ஊருக்கு நம்ம ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அவர் என்ன பெருசா இல்லை. எந்த ஒரு அமெச்சூர் அஸ்ட்ரானமர்னு சொல்ல, எந்த அமெச்சூர் சயின்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனோவேஷன், அவங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். அவங்களுடைய பங்களிப்பு தான் அன்பிலே. டெல்லியில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு ஒரு விண்கல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐஏயு இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அதை அங்கீகரிச்சாச்சு. இப்படி முடியுது? இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க ப்ரொஃபஷனல் அஸ்ட்ரானமர். உலகம் முழுக்கும் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான டெலஸ்கோப் பார்த்துட்டு இருக்குது. என்ன ஹப்பிள் இருக்குது. இதையும் தாண்டி மேத்தமெட்டிக்கலாகவே ஒரு கால்குலேட் பண்ணலாம் ஒரு பொருளை. எல்லாம் இருந்தும் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டானா எப்படி முடியும்? காரணம் என்னென்னா அந்த துறையோட ஆர்வம். அவன் அதை கண்டுபிடிச்சிட்டான். அது இனோவேஷன் தான், அதுவும் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் ஆர்வம் இருந்து வரவங்க
கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிப்பு ஒழிய ப்ரொஃபஷனலாக இருந்து அவங்க மேம்படுத்துவாங்க. ஓகே. நான் என்ன குறை சொல்லலை. அமெச்சூர்ஸ் எப்பவுமே வந்து இன்னோவேட்டர்ஸ் தான். ட்ரூ இன்னோவேட்டர்ஸ் இஸ் அமெச்சூர். ஓன் இன்ட்ரெஸ்டோட கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கு. அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. வாழ்க்கையை உயிர் எல்லாமே அர்ப்பணிப்பாங்க. மேரிக்குரிய மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை அர்ப்பணிச்சவங்க அந்த துறைக்காக இல்லையா. ஃபேமிலியே கேன்சர்ல செத்துது. ஆமா, அதாவது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா துறைக்குமே அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான் இல்ல. அதே மாதிரி சார் கூட பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து தொடர்புடைய ஒரு விஷயமா தான் அமையுது இல்லையா. அந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ரானமிக்கும் மெடிசனுக்கும் என்ன சம்பந்தம், அதே மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கும் காமன் மேனுக்கும் வந்து என்ன ஒரு லிங்க் இருக்கு சார்? அது அஸ்ட்ரானமி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டாக நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ அப்போலோவில் இங்கே வந்து ஏற்றி அவனை போய்ட்டு நிலாவில் இறக்கணும்னா வாயில் சொல்லிடலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் மிஷன் பல லட்சக்கணக்கான தீர்மானங்கள் உருவாக்கணும், பல லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட் பண்ணணும். ஒரு ஆள் போகிறான், ஆனால் இங்கே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? கிட்டத்தட்ட அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேரடியாக நாசாவில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10,000 பேர்னா அதுக்கு சப்போர்ட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருப்பான் பிஹைண்ட் தட். இப்படி ஒரு அஸ்ட்ரானர் இங்கேருந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவன் ட்ரெஸ்ஸு, அவன் சாப்பாடு, அவனுடைய சைக்காலஜிக்கல் விஷயம், எல்லா விஷயத்துக்கும் நிறைய இன்னோவேஷன்ஸ் தேவைப்படுது. என்ன சொல்கிறேன் ஒரு விஷயம், அந்த ட்ரெஸ்ஸு இஎம்யூன்னு ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு, அந்த ரெவல்யூஷன் தான் அந்த ட்ரெஸ். அஸ்ட்ரானருடைய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். முதல்ல வந்து 52 கிலோலாம் கூட இருந்திருக்கு பிகினிங் ஸ்டேஜில். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கணும், அவங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டிங் யூனிட் இருக்கணும், 2-3 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும் அவங்க திடீர்னு கைட்டுன்னு போயிட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டருக்குலாம் பண்ணி அந்த ட்ரெஸ் 50 கிலோ 60 கிலோ வந்துருச்சு. அந்த 50 கிலோ 60 கிலோ ட்ரெஸ் வந்து வானத்தில் வந்து பெரிய விஷயம் 0 தான். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ வந்து மினிமைஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சாதாரண ஒரு வயர்லெஸ் செட்டு ஒரு காலத்தில் ஹியூஜாக இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. காரணம் என்னன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக முதல்ல வால் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, டிரான்சிஸ்டர் வந்துட்டு. டிரான்சிஸ்டர் பிறகு ஐசி, நிறைய டிரான்சிஸ்டர் ஒன்றாக்கினாங்க, ஐசி உருவாயிடுச்சு. அந்த ஐசி கூட சும்மா விடலை, போட்டு நசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்டி சர்ஃபேஸ் மவுண்டிங் டிவைசஸ் வந்துச்சு. அந்த சர்ஃபேஸ் மவுண்டிங் டெக்னாலஜி வந்த பிறகு என்னாச்சுன்னா மினிமைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதையும் விடலை, மல்டி லேயர் பிசிபி. ஓகே. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சது எதுக்காக? ஒரு அஸ்ட்ரோனாட் வந்து வெளியில் போகிறான், அவனுக்கு வந்து மினிமம் கேட்ஜெட்டில் அவன் நல்லா எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணான். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு தான் இப்போ உங்கள் செல்ஃபோனாக அவங்க கையில் உட்காந்துருக்கு. மற்றபடி இல்லை. இந்த ஷர்ட்டு முதற்கொண்டு இந்த மிஷின் முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்காக கண்டுபிடிச்சதை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு 30 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து கொள்ள தான். மற்றபடி அப்புறம் மெடிக்கல் சொன்னீங்க. மெடிக்கலை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, காமா, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான ஒரு பங்களிப்பு யாருதுன்னா நாசாவோட பல கண்டுபிடிப்புகள். அதெல்லாமே நமக்கு வந்து மெடிக்கல் அதாவது டாமாலஜி சொல்லுவாங்க, அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து சிடி ஸ்கேன் போகிறீங்க நீங்கள், இதனுடைய உருவாக்கம் எங்கே? அஸ்ட்ரானமி தான். அஸ்ட்ரானமிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் அது. தமிழ்நாடு ப்ளஸ் சென்னையில் வந்து இந்த அஸ்ட்ரானமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நல்லாவே இருக்குது சார், நல்லாவே இருக்குது. என்ன விஷயம் சொன்னால் ப்ராபகண்டா பெரிய அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல ஒரு விஷயம். ரெண்டாவது, அரசாங்கத்தில் இதுக்குன்னு ஒரு துறை இருந்து பிர்லா கோளரங்கம் ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க, ஜனங்க தான் பயன்படுத்திக்கல. மற்ற துறைகளை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், கடந்த 20 வருடங்களாக நான் பார்த்துட்டுருக்கேன். நம்ம பிர்லா கோளரங்கம் ரொம்ப அற்புதமான செயல்பாடுகள். ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்திக்கல. அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் கற்றுக்கணுன்னு வாங்க. அவங்களும் தங்களால் சனிக்கிழமை தோறும் இரவில் இது சொல்கிறீங்க ஸ்கை வாட்ச் இருக்குது, அதை பார்க்க வரலாம். ஈவெண்ட் டைம் தான் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மல் டைமே அங்கே போகலாம். அப்புறம் அஸ்ட்ரானமி கிளப்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் மெம்பராக சேரலாம். இந்த கேலண்டருக்கும் இந்த கேலண்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஆஸ்ட்ரானமிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. உலகத்திலேயே நீங்கள் வெள்ளக்காரனை கூப்பிட்டு நீ சந்திரன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டக்குன்னு தெரியாது. ஆனால் தமிழனை கூப்பிட்டு நீ எங்கேப்பா சந்திரனா, இன்னைக்கா காலைல பார்த்தேன் அஸ்வினி இது ரேவதி நட்சத்திரம் வந்து 9:20, அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருதுன்னா அவனுக்கு ரேவதி நட்சத்திரம் தெரியுது, அஸ்வினி நட்சத்திரம் வரப்போகுது, மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு என்னப்பா திதி, இன்னைக்கு சதுர்தசி போட்டுருச்சு. சதுர்தசினா 14ஆம் நாள், அதாவது லூனேஷன் சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி அஸ்ட்ரானமி தான் அது.
இவனுக்கு 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 தெரிஞ்சோ தெரியாமல இவன் அஸ்ட்ரானமி தான் யூஸ் பண்ணிட்டு வேற டேர்ம்ஸ்ல எல்லாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பயன்படுத்தி அன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா சொல்றது அது வேற, அது அஸ்ட்ராலஜி. நான் அந்த பக்கம் போல, நம்ம அந்த பக்கம் போல. நான் அது வந்து நம்ம தனிப்பட்ட விஷயங்கள். ஆனா இது வந்து சரி அன்னைக்கு சதுர்தசி போட்டுக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்திரனோட ஃபேஸ், சூரியனிலிருந்து சந்திரன் எவ்வளவு தூரம் விலகி இருக்குதோ லாங்கிடியூடுரா, அதுதான் ஃபேஸ். அது ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர் பௌர்ணமி, தேர்ட் குவார்டர் அஷ்டமி, அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்டர் வந்து அமாவாசை. இதுதான் அவன் குவார்டர்னு சொல்லுவான், இவன் வந்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமின்னு சொல்லுவான். ரெண்டுமே ஒண்ணுதான், ஓகே ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அவங்கள விட நம்ம வந்து அதை அதிகமா இன்டெப்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே நடைமுறை வாழ்க்கையில அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஓகே ஆனா பஞ்சாங்கத்தை இப்படி பாக்குறவன் ஒரு செகண்ட் வானத்தை அண்ணாந்து பாக்குறானா இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு புதைந்து கிடைக்கக்கூடிய மர்மங்களான விஷயங்கள்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிறைய கேள்விகள் இருந்துச்சு, நிறைய விஷயம் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து நாங்க நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம், அது ஒரு டேர்மா வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம். ஆனா அது என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல்ல வந்து எங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்க ஷோக்கு வந்ததுக்கு. நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று இனியவ இன்று புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே வருண், எக்கச்சக்கமான விஷயம் வந்து நம்ம மைண்ட்க்குள்ள வந்து ஓவர்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வந்து ஒரு வாஸ்ட் டாபிக் இல்லையா? இதுல வந்து நம்ம இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் வந்து சயின்டிஸ்ட்கே பாத்தீங்கன்னா புரியாத புதிரா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வானவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தின ஒரு பேசிக் விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டார் டஸ்ட் மாதிரி நிறைய ஓவர்லோட் ஆகி கீழே விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். பட் தெரியாத விஷயம் நிறைய இருந்தா தான் நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணணும், கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்.